விஜய் வந்து விக்டிமுடைய ஃபேமிலிஸ் ஒரு 5-6 குடும்பத்தை தாண்டி எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டாரு. சோகத்தை வந்து பகிர்ந்துட்டார். டைம் எடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க குடும்பத்துக்கு தேவையான கல்வி உதவியிலேருந்து, மருத்துவ உதவியிலேருந்து, வீடு கட்டுறதுலேருந்து, மெடிக்கல் இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணித்தரேன் அப்படின்னு வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இதையே ஸ்லாகிச்சு பேசுறதுக்கு இந்த வீடியோ கிடையாது. விஜய் பார்த்தாரு, விஜய் வந்து இவ்வளோ இது பண்ணார், விஜய் கண்ணீர் சிந்தினார் அப்படின்ட்டு இதை ஸ்லாகிக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து அது ரொம்ப கேவலமாக இருக்கும். அது ஏன்னா ஒரு தமிழ் அரசியல் தலைவர் யாராக இருந்தாலும் சரி, எந்த நடிகராக இருந்தாலும் சரி, தன்னால் தானும் ஒரு காரணம் அப்படின்னு ஒரு இழப்புக்கு வந்து நினச்சான் அப்படின்னா இன்றைக்கி விஜய் பண்ணதான் நிச்சயமாக அவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பெரிய விதிவிலக்கோ வித்தியாசமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இங்கே என்ன பேச வந்தேன் அப்படின்னா, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் வந்து இந்த மகாபலிபுரம் இவங்களெல்லாம் கூப்பிட்டது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாயிருக்கு இல்லைங்களா? ஏன் வந்து அவர் மகாபலிபுரம் கூப்பிட்டாரு, ஏன் வந்து அங்கேயே போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது நியாயமான கேள்வியும் கூட. கண்டிப்பாக ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கலாம், போயிருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் விஜயோட கேஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கேஸ். ஏன்னா இன்றைக்கி இப்போது இந்த க்ளோஸ்டு டோர்ஸில் மீட்டிங் இருக்குல்ல, அதுக்கே மீடியா என்ன பண்ணுது, போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்த உடனே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து இந்த திரைப்படத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தையும் போய் உட்காந்து மைக்கை வந்து வைக்கிறாங்க. ஏன்னா விஜய் அப்படின்னாலே டிஆர்பி அப்படிங்கிறது மீடியா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இதில் என்னென்னா நிறைய பேர் இந்த இறப்புக்கு வந்து நிறைய பேர் அக்யூஸ் பண்ணுற மீடியாவை நம்ம மறந்தே போயிட்டோம். மீடியாவும் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் இதை ரிலே பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இங்கே தான் இருக்குது. பட் இந்த விஷயத்தில் இந்த உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு லாஜிக்காக பார்ப்போம். 41 குடும்பம் இப்போ விஜய் போய் மீட் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ மண்டபம் நமக்கு நல்லா தெரியும் அங்கே யார் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற. இப்போ இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து தடை போட மாட்டாங்க அப்படின்லாம் நம்ம யாருமே சொல்ல முடியாது. நம்ம எல்லா மனசாட்சிக்கும் தெரியும். ஏன்னா அவங்களோட அரசியல் அவங்க பண்ணியே ஆவாங்க. ஸோ மண்டபம் கேட்குறாங்க, பப்ளிக் பிளேஸ் கேட்குறாங்க, இதில் எல்லாத்தையும் பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரே சாய்ஸ் என்னென்னா அவங்கவுங்க வீட்டுக்கு போய் பார்க்குறதா ஒரே சாய்ஸ். இப்போ இந்த ஒரே சாய்ஸும் என்னென்னா, இப்போவே அண்ணன் சீமான் மாதிரி கட்சி தலைவரில் இப்போவே வந்து சந்தேகம் கிளப்புறாங்க. விஜய் தான் காரணம், விஜய் தான் முக்கிய காரணம் இந்த இதுக்கு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ விஜய் வந்து இந்த 41 பேரை அந்த ஊரில் போய் உட்காந்து பார்க்குறது அப்படிங்கிறது, இப்போ இங்கே கூப்பிட்டு பார்த்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒருத்தர் எழுதியிருந்தார். விஜய் வந்து அவங்க உள்ளே வந்து பேசி அவங்கள மேனிப்புலேட் பண்ணியிருப்பார் அப்படின்னு வந்து ஒருத்தங்க எழுதியிருந்து பார்த்தேன் நான். அதெல்லாம் ரொம்ப அபத்தமானது, அற்பத்தனமானது. பட் ஆனால் ஒருத்தர் வந்து எழுதியிருக்கார். ஆனால் விஜய் வந்து கரூர் போயிருந்தார். இந்த 41 குடும்பங்கிறது 41 இண்டிவிஜுவல் ஹவுசஸ். மீடியா என்ன பண்ணோம், திருச்சி ஏர்போர்ட்டில் 100 மீடியா ரெடியாக இருக்கும், அங்கே ஒரு 50 மீடியா ரெடியாக இருக்கும், ஒரு 150 சோஷியல் மீடியா ரெடியாக இருக்கும். கேமராவை எங்கெங்கே வைக்கக்கூடாதோ அங்கெல்லாம் வைப்பாங்க. விஜய் போய் அழுதாருன்னா அந்த அழுகருக்கு மீட்ரு சொல்லுவாங்க. விஜய் இத்தனை நிமிஷம் அழுதுருக்க வேண்டும், விஜய் 10 நிமிஷம் அழுதுருக்கணும். ஆனால் வந்து விஜய் வந்து 8 நிமிஷம் தான் அழுதார். விஜய் அழுகிறப்போ கண்ணீர் வந்து இவ்வளவு எம்எல் தான் வந்துச்சு, வரல. அதாவது அந்த உணர்ச்சியை ஜட்ஜு பண்ணுறதுக்கு தெராசாயிருக்கும். அது கிடைக்கலைங்கிற கடுப்பில் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எதிர்க்கிற கூட்டமும் மீடியாவுக்கும் இப்போ என்ன கோவம் அப்படின்னா, உள்ளே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாமல் போச்சே. ஏன்னா நான் பார்த்தேன்னா நான் எனக்கு ஏற்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்குவேனே, இந்த ட்விஸ்ட் பண்ணிக்க எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்காமல் போச்சு. இந்த கோவம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் ஒரு அலுசில் ஒன்று போட்டுருந்துச்சு ஒரு வீடியோலாம். அவங்க இறந்தவர்களின் உடல்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வண்டியில் போய் அந்த வண்டி போய் அப்படியே மகாபலிபுரம் போகுதான். எவ்வளவு கேவலமான கேடுகட்ட ஜென்மமாக இருந்தால் அதை வந்து பண்ணியிருக்கும். யோசிச்சு பாருங்கள். அவங்க இறந்தவங்க மேலே ஒரே ஒரு துள்ளி ரெஸ்பெக்ட் இருந்து, ஏன் உங்கள் குடும்பத்தில் எவனாவது ஒருத்தன், உங்கள் அண்ணன், அப்பா, தங்கச்சி யாராவது ஒருத்தர் இறந்துருந்தாருன்னா அந்த உடல்கள் வந்து அப்படி போகுதுன்னு நீ வீடியோ போட்டுருவியா? நீயும் எல்லாம் அக்கா தங்கச்சி எல்லாம் அண்ணன் தம்பியோடு தானே பிறந்திருப்ப நீ. ஆனால் தெளிவாக அந்த பிணங்கள் போகிற மாதிரி போடுறானுங்கன்னா இவனுங்களோட அரசியல் என்னென்னா, அந்த இறந்தவங்களை பற்றிலாம் இவனுங்களுக்கு ஒரு வெங்காயமும் கிடையாது. அதை பற்றிலாம் இவனுங்களுக்கு ஒரு செகண்டு கூட இவனுங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. இதை வச்சு விஜயை முடிக்கலாமா, முடிக்கக்கூடாதா, ஐயையோ இதனால் நமக்கு ஓட்டு போயிருமோ வருமோ, ஐயையோ இதனால் நமக்கு அரசியல் செல்வாக்கு போயிருமோ வருமோ, ஐயையோ இதை வச்சு தமிழக மக்கள் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களோ மாட்டாங்களோங்கிறது தான் இவங்களோட கவலையாக இருக்குதோ தவிர, உண்மையாக அந்த குடும்பங்களுக்காண்டி இவங்க நிற்கவே இல்லை அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது.
எவ்வளோ பேர் அந்த இறந்தவர்களுடைய குடும்பமே சொல்கிறாங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்னை வந்து மன உளைச்சல் பண்ணுறாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் காசுக்கெல்லாம் போகலை அப்படிங்கிறத பாவம் அவங்க வந்து அவங்க இடத்துல நியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தை வந்து அனுஷ்டிக்கணும். அதை மட்டும்தான் அவங்க பண்ணணும். ஒரு சரியான ஒரு ஆட்சி நடக்கிற ஒரு இடமா இருந்ததுன்னு அப்படின்னா அவங்க துக்கத்தை மட்டும்தான் அனுஷ்டிக்க வேண்டியது வந்திருக்கும். இங்கே நாம் என்ன பண்ணுறது, தமிழ்நாட்டில் இருக்கிறோம்ல, சிங்கப்பூர் இல்லையா, சிங்கப்பூர் இல்லைங்களா அது. இப்போ சிங்கப்பூரில் என்ன பண்ணணும், இறந்தவங்கன்னா இறந்தவங்க குடும்பத்தையும் அவதூறு பேசுவோம். அவதூறு பேசுகிறப்ப அந்த அவதூறையும் தாங்கிட்டு அந்த இறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வலியும் தாங்கிட்டு வாழ்க்கையை ஓட்டணும். அதுதானே சிங்கப்பூர் நடைமுறை. சிங்கப்பூர் எப்படி இருக்குது நம்ம இந்த மலையில் பார்த்தோம்ல, எப்படி பேட்ச் ஒர்க் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேயர் பிரியா அவங்கள சொல்கிறாங்க, ஏதாவது மலையில் பேட்ச் ஒர்க் பண்ணால் ரோடெல்லாம் நிற்காதுங்க அப்படின்னு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், வெயில் வந்து பல்ல காட்டிட்டு அடிச்சிட்டு இருந்ததில்ல ஏப்ரல் மே எல்லாம், அப்போ சரி பண்ணியிருக்கணும். இப்போ இந்த மலையில் சரி பண்ணலாம், அடுத்த மலைக்கு எலெக்ஷன் வந்துடுது. மலைக்கு சரி பண்ணாமல் மலையில் குண்டு குழியுமா இருந்தால் அப்போ வெயிலுக்கு சரி பண்ணி அந்த ரோடு வந்து இப்போ மலையில் போகிறவன்லாம் அங்கே போய் மகுட்டி விழுந்து கீழே பல்லு கை கால் உடையிறவன்லாம். அப்போ என்னென்னா இவங்களுக்கு மக்களை பற்றியான அக்கறையெல்லாம் கிடையாதுங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாத்தையும் என்னென்னா நமக்கு இதில் ஓட்டு போகுமா போகாதா, அது மட்டும்தான் அவங்களோட அரசியலாக இருக்குதோ தவிர வேறு ஒரு அரசியலுமே இதில் கிடையாது. ஸோ விஜய் வந்து நீங்கள் 41 குடும்பங்களையும் தனித்தனியாக ஒவ்வொரு வீடுகளாக போய் பார்த்துருந்தார் அப்படின்னா அது குறைஞ்சது 2 நாட்கள் ஆகும். 2 நாள் விஜய் வந்து போகணும். மீடியா ஒன்று பண்ணும், மீடியா வில் ஹண்ட் டவுன் விஜய். ஒவ்வொரு இடத்துலையும் மீடியா வந்து ஏதாவது ஒரு ஆடியோவை ஏதோ ஒன்று எடுத்து நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம், என்னென்ன ட்விஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். என்னவோ முன்னாடி விஜய் மீட் பண்ணி அந்த தூய்மை பணியாளர்களை மீட் பண்ண வீடியோவெல்லாம் தூக்கி இந்த வீடியோன்னு போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நெஜ வீடியோ கிடச்சா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சுங்க. விஜய்க்கு அவர் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு தான். ரெட்டியாக இருக்காங்க, ட்விஸ்ட் பண்ண ரெட்டியாக இருக்காங்க. யூடியூப் சேனல்கள்லாம் ட்விஸ்ட் பண்ண சொல்லப்பட்டுச்சு, எனக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன். நிறையா சேனல்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் பண்ணுங்கள், இதை எப்படியாவது வந்து ஆளுக்கு கெட்ட பேர் வந்துடணும், அவரை வந்து தமிழக மக்கள் புறக்கணிக்கணும். பேசிக் அவ்வளோதான். விஜயை வந்து தமிழக மக்கள் புறக்கணிக்கணும். அது நீ என்ன வேணால் பண்ணு, இன்னும் செலவு வேணால் பண்ணுறதுக்கு நான் ரெடி அப்படின்ட்டு இன்றைக்கி நடுநிலைன்னு சொல்கிறவங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா எந்த நிலையில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது, பரிதாப நிலையில் நிற்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வேறு எல்லாம் ஒன்றும் இல்லை, அமௌண்ட்டு தான், வேறு ஒன்றுமே இல்லை. பெரிய பெரிய தொகைகள் கைமாறி இருக்குது, யோசிக்க முடியாத தொகைகள்லாம் கைமாறி இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, கட்சி நடத்துகிறதுக்கும் நிறையா தொகைகள் தேவைப்படுது, மாதம் மாதம் கட்சி நடத்துகிறதுக்கும். அப்போது மாறின தொகையில் என்ன பண்ண முடியும், அவதூறு வந்து பேசியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நிறையா பேர் பேசி நம்ம பார்த்தோம். ஆக விஜய் வந்து இந்த எடுத்த முடிவு அப்படிங்கிறது சரியான முடிவு. இதை பார்த்தா சில இடத்துல கோபம் கூட வரும், ஏன் இப்படி பண்ணல, மனிதாபிமானம் அப்படின்னு. மனிதாபிமானமே எப்படின்னா, இப்போ எல்லாமே என்னென்னா நீங்கள் எல்லாமே டிவியில் நடித்து காட்ட சொல்கிறாங்க, அப்படி பண்ண முடியாது. எல்லாத்தையும் டிவிக்கு முன்னாடியே நடித்து காட்டி, ஏன்னா அந்த அரசியலே பழகி போச்சுங்க நடிக்கிறது. அப்படி போய் நின்று அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவிக்கு முன்னாடி கண்ணீர் விட்டால் அவன் சரியானவன், டிவிக்கு முன்னாடி மௌனமாக நின்னா அவன் தப்பானவன். கேமராவுக்கு முன்னாடி கிடையாது, மௌனமாக நிற்கிறவனுக்கு இந்த அழுகிறவனோட வலி ஜாஸ்தியாக இருக்கும். ஒவ்வொருத்தங்க நேச்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க குடும்பங்கள்லேயே. சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா சும்மா பேசினாலே அழுதுருவாங்க 1/2 மணி நேரம். சிலவங்களும் நீங்கள் என்ன அவங்க அப்பா அம்மா இறந்தாலுமே வந்து மௌனமாக இருப்பாங்க. அதுக்குன்னு அவங்களுக்கு வலி இல்லாமல் இல்லை, அவங்களோட நேச்சர் அது. இப்போ அதெல்லாம் கெஸ் பண்ண விட மாட்டாங்க. அப்படியே அந்த ஸ்டீரியோ டைப் பண்ணி கொண்டு வந்து விஜயை வந்து என்னென்ன பண்ணமோ பண்ணிட்டாங்க, அது தெளிவாக பண்ணிட்டாங்க. விஜய் இதை எதிர்பார்க்க மாட்டார். விஜய் சொன்னதாக கூட ஒருத்தவங்க அந்த விக்டிம் ஃபேமிலியில் ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் வந்து என் குடும்பத்தை இதெல்லாம் பாதிக்கும்னு நினச்சோமா, ஆனால் இந்த அளவுக்கு இவங்க பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலை அப்படிங்கிறத விஜயே சொன்ன மாதிரி சொன்னார். விஜய்க்கு வந்து என்னென்னா ஒன்று புரிஞ்சிருக்கும், நம்ம பண்ணுற பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இந்த கேஷுவல் பாலிடிக்ஸ், நாம் ஒன்று பேசுவோம் எதிரிடின்னு ஒன்று பேசுவாங்க அப்படின்னு விஜய் நினச்ச பாலிடிக்ஸ் இல்லை அப்படிங்கிறது விஜய்க்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து என்ன வேணால் போவாங்க, எந்த லெவலுக்கு வேணால் போவாங்க. ஏன்னா இது பவர், இது பணம் அப்படிங்கிறப்போ தே வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு சேவ் இட். அதை விஜய் புரிஞ்சுக்கணும். இனி வர்ற பாலிடிக்ஸ், டூ பாலிடிக்ஸ் ஃபார் த பீப்புள், அவ்வளோதான். பெரிய ஃபார்முலாலாம் இல்லாமல் நேரடியாக மக்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து யோசிக்காமல் இறங்கி அடித்தா மட்டும்தான் இந்த அரசியலில் வந்து விஜய் ஜெயிக்க முடியும். ஐ ஹோப் அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோ
முன்னோட்டம் இல்லாட்டி வந்து ஒரு கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.